இந்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு காண்க அப்படிங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ரீசனிங். ஓகேவா, ரீசனிங் சம் நம்பர் சீரீஸில் வருது. ஓகேவா, 0,2, 24, 252, 3120, கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது எந்த கோஆர்டினேஷனில் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாதான் அந்த டேஷில் வந்து என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, 3120 டேஷ். ஓகே, இந்த கொஷின் மார்க் போட்டிருக்க இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கோஆர்டினேஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சாதான் இதில் என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் இது வந்து எந்த கோஆர்டினேஷனில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 0 அப்படிங்கிறது நம்ம 1 - 1 எது கூட பண்ணாலும் நமக்கு 0 வரும். ஓகேவா, அப்போ இந்த 2 அப்படிங்கிறது எப்படி வரும், 2 வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2 அதே 2 எந்த நம்பரால் ஸ்கொயர் பண்ணுறோமோ அந்த நம்பரால் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணால் 2 4 -2 = 2 வருது. ஓகேவா, அப்போ இந்த வேல்யூ வருது. அடுத்தது வந்து நம்ம வந்து மூணை வந்து க்யூப் பண்ணிவிட்டு -3 பண்ணால் 3 3 9 9 3 27 -3 அப்போ பண்ணால் நமக்கு 24 வருது. ஓகேவா, இந்த கோஆர்டினேஷன் பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு பவரில் ஒவ்வொரு நம்பராகவும் கூட்டிகிட்டே வருது. ஸோ பவருடைய நம்பரும் நமக்கு கூட்டிகிட்டு வருது. நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம் அதே நம்பரால். ஓகேவா, அப்போ இது வந்து நம்ம 4ஆல் இது பண்ணியிருப்போம், இது 5ஆல் பண்ணியிருப்போம், இது 6ஆல் பண்ணியிருப்போம். இப்போ இதை 4ஆல் பண்ணி பார்ப்போம், 252 வருதான்னு பார்ப்போம். 4 பவர் 4 -4 4 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் 4 16 16ஆல் 64 64 4 16 மீதி 1 6 4 24 25 256 வருது. -4 பண்ணால் 252 வருது. ஓகேவா, அப்போது 252 இது வருது. அதேமாதிரி இதை வந்து நம்ம 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு 5ஆல் வந்து கழிச்சோம்னா நமக்கு அதே மாதிரி இந்த 3120 அப்படிங்கிறத கிடச்சிரும். அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், 6 டைம்ஸ். ஓகேவா, 6 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 6ஆல் வந்து கழிக்கணும். ஓகேவா, அப்போ 6 வந்து 6 டைம்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 36 36 6 216 216 6 36 1 6 9 2 12. ஓகே, 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது 5ஆவது டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 36 மீதி 3 6 54 57 வரும், மீதி 5 2 12 12 17 மீதி 1 1 6 அப்போ 7 வருது. ஓகே, இப்போ 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 6ஆவது டைம் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 36 மீதி 3 இருக்குது, 6 42 42 3 45 மீதி 4 இருக்குது, 6 42 46 வரும், மீதி 4 இருக்குது, 6 42 அப்போ 46. ஓகேவா, ஓகே, இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு 46,656 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. -6 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 46,650 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் வந்து பாருங்கள், 46,650. ஆன்சர் வந்து பி. ஓகேவா, கரெக்டாக வருது. ஓகே.